வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு. அதற்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் வறுத்து எடுத்த வேர்க்கடலை, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 10 முந்திரி, 10 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, துருவி வச்ச 5 நெல்லிக்காய். கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து தாளிச்சிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா ஆட் பண்ணி அதையும் வறுக்கணும். அது கூட கருவேப்பிலை, அதையும் அது கூட எடுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணி அதையும் வறுக்கணும். முந்திரி வறுத்ததுக்கப்புறமா தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை அது கூட ஆட் பண்ணி அதையும் வறுத்துக்கணும். அது கூட மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லியை ஆட் பண்ணி கலந்துக்கணும் லைட்டாக. துருவி வச்சுருக்க நெல்லிக்காயை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பருப்பும் நெல்லிக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரணும். உப்பு சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுக்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா நெல்லிக்காய் தொக்கு ரெடி. அதுக்கப்புறம் ஆற வச்ச சாதத்தில் நெல்லிக்காய் தொக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நெல்லிக்காய் சாதம் ரெடி. இதில் வேர்க்கடலை முந்திரிலாம் போட்டதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.